இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம் சார். இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுக பாஜக ரெண்டு கட்சி தலைவர்களுமே தாவேகாவையும் விஜயையும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி இந்த விமர்சனம் சில நேரங்களில் பர்சனலாகவும் போகிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நயனார் நாகேந்திரன் அவர்கள் த்ரிஷா அவர்களையும் இந்த சண்டைக்குள்ளே கொண்டு வரார். ஏதோ ஒரு வகையில் விஜயோட கனெக்ட் பண்ணுறார். அது பார்த்தோம்னா பெரிய ஒரு விமர்சனமாக மாறுது. நிறைய விமர்சனங்களை நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஃபேஸ் பண்ணுறார். அப்புறம் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இது ஓவராலாக இந்த பர்சனல் அட்டாக் பண்ணுற கல்ச்சரையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விமன் ஆர் ஈஸி டார்கெட். அதில் குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை கூட இல்லாமல் தான் நயனார் நாங்கள் வந்துக்கிட்டேன். அவர் இப்போ சுட்டி காமிச்ச த பர்டிகுலர் ஆக்ட்ரஸ் இட்ஸ் நத்திங் டு டு வித் பாலிடிக்ஸ். ஷீ இஸ் அன் இண்டிவிஜுவல். நீங்கள் யாரையாவது விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்கணும், தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நிராயுதபாணியை தாக்காதன்னுவாங்க. சம்மந்தப்பட்டிருக்கணும் நம்பர் ஒன். சம்மந்தப்பட்டிருந்தால் கூட உனக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை வழியே பண்ண மாட்டாங்க. சமமாக இருக்கணும் சண்டை. நீ வந்து நீங்கள் பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்கீங்க, ரூலிங் பார்ட்டியோட, நேஷ்னல் ரூலிங் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட். யூ என்ஜாய்ஸ் என்னார்மஸ் க்ளவுட். இன்றைக்கி ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட்ன்றது வந்து என்னார்மஸ் க்ளவுட். நயனார் நாகேந்திரன் ஃபோன் பண்ணால் கமிஷனர் ஃபோன் எடுக்கணும், டிஜிபி ஃபோன் எடுக்கணும், சீஃப் செக்ரட்டரி ஃபோன் எடுக்கணும், எடுப்பாங்க. இல்லைனா அதுக்கான வேலை என்னன்றது அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் he is the president of the national party and you got enough muscle power, money power, party power, everything. when you நீங்கள் போய் வந்து ஒரு இண்டிவிஜுவல், she is an individual, she has nothing to do with politics. இந்த ஃபைட்டே வந்து ரொம்ப அக்லி ஃபைட். இன் வாட் வே she is connected with this? உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? அப்படியே இருந்தாலும் நீ சார்ஜ் பண்ண தாவேகாவோட ஆக்டிவிட்டீஸில் த்ரிஷா இன்வால்வ் ஆகிறாங்கன்னு நீ ஏதாவது சொன்னினா கூட வந்து தட் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ லாஜிக். ஒரு இஷ்யூவில் பர்சனலைஸ்டு, ஹைலி பர்சனலைஸ்டு, ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டு விஜயை பற்றி அந்த கமெண்ட்டு, அது வந்து இந்த வக்ர புத்தின்வாங்கல்ல, இட் ஷோஸ் த கண்டாங்கரஸ் நேச்சர் ஆஃப் அ மேன். இது 4 நாள் ஹி ரெஃப்யூஸ்ட் ஈல்டு. எல்லாம் வந்து தேர் வைட் ஸ்ப்ரெட் கண்டம்னேஷன். ஐ திங்க் ஷி ஹஸ் மூட் அ லீகல் பெட்டிஷன் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். உடனே இன்றைக்கி வந்து அவர் வந்து அவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய மற்ற விமன் நோன் ஃபேஸஸ், குஷ்பு, தமிழிசை சவுந்தரராஜன், நேஷ்னல் விமன் பிரசிடென்ட் வானதி சீனிவாஸ், அவங்களும் வாயை திறக்கல. இதே ஜஸ்ட் இமேஜின் இதே சம்படி எல்ஸ் செட் சம்திங் அபவுட் த்ரிஷானா அப்போசிஷனில் இவங்கெல்லாம் பொங்கி எழுந்திருப்பாங்க. இது அடிப்படையில் வந்து ஆன்டி விமன் கேரக்டர் ஆஃப் எவரி மேன் இருக்குல்ல ஆழ் மனசில், அதோட வெளிப்பாடு தான் இது. எலெக்ஷன் டைமில் ரொம்ப அதிகமாக வெளியில் வரும். விஜயோட பாலிடிக்ஸ் விமர்சிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. அண்ட் திஸ் லேடி ஹஸ் நத்திங் டு டு வித் தட். ஷீ இஸ் அன் இண்டிவிஜுவல், லீவ் அலோன் அர் ஆக்ட்ரஸ். ஷீ இஸ் அ விமன். த்ரிஷா இஸ் அ விமன். ஷீ ஹஸ் நத்திங் டு வித் தட் பாலிடிக்ஸ். அவங்கள நீ ட்ராக் பண்ணுறனா உன் புத்தி எவ்வளோ தூரம் வந்து கெட்டு போயிருக்கணும். இல்லை இது எப்படி சாத்தியமாகுது? இப்போ அவர் ஒன்றும் நான் இப்போ அவர் மன்னிப்பு கேட்டார், எல்லாம் வருத்தம் தெரிவித்தார், மறந்துட போகிறான், நாளைக்கு மறந்துட போகிறான் எல்லாத்தையும். பட் இது எதுலேருந்து வருது? இந்த புத்தி எதுலேருந்து வருது? ஆகவே this should be avoided. இது அவாய்டுன்றதை தாண்டி வந்து இப்படி பேசுகிறவங்கள மக்கள் should reject from public life. ஜெயிலில் போடு, கிரிமினல் ஆக்ஷன், அதெல்லாம் நான் சொல்லலை. இவங்க மேலெல்லாம் வந்து நீங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும், போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும், அதெல்லாம் நோ நீடு, அப்சல்யூட்லி நோ நீடு. அதெல்லாம் ஹீரோ ஆகிடுவோம். மக்கள், சிவில் சொசைட்டி ஷுட் டேக் எ டிசிஷன். எந்த கட்சியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவன் லெட் இட் பிலாங் டு லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி. இப்படி எவன் பேசினாலும், எந்த பெண்ணை பற்றி பேசினாலும், லீவ் அலோன் த்ரிஷா, எனி லேடி, எனி விமன், அப்படி யாராவது பேசுகிறான்னா தோஸ் பீப்புள், அவங்கள வந்து பொது வாழ்க்கையில் மக்கள் நிராகரிக்கணும். அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. தே ஷுட் பாய்காட் தான். என்ன கேட்டிங்கன்னா தே ஷுட் பாய்காட் இன் ஆல் கவுண்ட்ஸ். மீடியா அவங்கள என்கேஜ் பண்ணக்கூடாது. பொது வெளியில் பார்த்தா வணக்கம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் போகணும் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளோ ஒரு சீப் மைண்ட். அண்ட் த பர்சன் whom you are targeting is defenseless. அது இருக்குல்ல, ஷீ இஸ் அப்சல்யூட்லி டிஃபென்ஸ்லெஸ். இது எவ்வளோ ஒரு கேடுகட்ட காரியம். அது சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை ஜஸ்ட் பிகாஸ் ஷி ஹாஸ் நேம் அண்ட் ஃபேம்
நீ அவங்கள கொண்டு வந்து யூ வில் ட்ராக் இட் டு திஸ் கட்டுன்னா உனக்கு எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி இருக்கணும். அப்போ அந்த வக்ரம் இருக்குல்ல உள்ள, அதை எப்படி நீ அட்ரஸ் பண்ணுவ? அது வந்து எஃப்ஐஆர் போடுறதாலேயோ கோர்ட்டில் கேஸ் போடுறதாலேயோ ஜெயிலில் போடுறதாலேயெல்லாம் அது தீராது. சிவில் சொசைட்டி ஷுட் பாய்காட் தம். என்ன கேட்டிங்கன்னா பப்ளிக் ஷுட் பாய்காட் தம். மீடியா அவங்கள என்கேஜ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அவங்கள ஒதுக்குனீங்கன்னா தான் புத்தி வரும் கொஞ்சமாவது. சார், இப்போ இன்னொன்று எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு ஃபஸ்ட்ரேஷன் ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்குறேன். இப்போ விஜய் ஏதோ ஒரு வகையில் இவங்க பயங்கரமாக கோவப்படுத்துறாரு, குறிப்பாக அதிமுக அண்ட் பாஜக. அந்த கோவத்தின் வெளிப்பாடாக தான் அந்த பர்சனலைஸ் அட்டாக்லேயும் அவர் போகிறாரு. ஏன் அவ்வளவு ஃபஸ்ட்ரேஷன், ஏன் அந்த கோவம்? அது தெளிவாக சொன்னீங்க. இப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இப்படி பேச வச்சிருக்கு. விஜய் தங்களிடம் வந்து விடுவார்னு இலவு காத்த கிளியாக பாஜக காத்து கொண்டிருந்தது. அவர் வரவில்லை, வரமாட்டார் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. தோல்வி உறுதியும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எத்தனை மெகா அலையன்ஸ் வச்சிங்கனாலும் விஜய் இல்லைன்னா நீங்கள் தோக்க போகிறீங்க, திமுக தான் ஜெயிக்க போகுது. அது நல்லா தெரிஞ்சிருச்சு. அதோட வினை தான், அதோட எதிர்வினை தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இது வருது. சரி, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு மெனி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது, அவுட்லெட். திஸ் இஸ் நாட் த வே. இது என்னது இது? நான் கேட்குறேன், வாட் இஸ் திஸ்? அதாவது இப்படி பேசிட்டு அவங்களால ஏபிள் டு கெட்டலாம். இது எல்லா கட்சியிலும் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கேரக்டர், கரெக்ட், கோர்ட்டில் கன்விக்டடு. அவர் ஸ்பீச்சை வந்து உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி ஸ்டாலின் எல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க. இது வந்து நைனாருக்கு மட்டும் நான் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். மெனி மேல் பாலிட்டிஷியன்ஸ் எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் மற்ற எல்லா கட்சியிலுமே இந்த அவலம் கூடவோ குறையவோ இருக்குது. இன்றைக்கி கோர்ட்டில் கன்விக்டட் தட் பர்சன், தட் ஜென்டில்மேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. யூடியூப்பில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்குது. obscene, absurd, vulgar to the core. கவர்னரை பற்றி, அப்போசிஷன் லீடர்ஸை பற்றி, விஜயை பற்றி, குஷ்புவை பற்றி, மோடியை பற்றி, அதாவது obscene and vulgar to the core. ஒரு கேஸில் தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ். அவர் ஸ்பீச்சை வந்து புகழ்ந்து உதயநிதியும் தயாநிதியும் பேசுகிறாங்க. லுக் அட் த கல்ச்சர். நயனா நாகேந்திரன் குறைஞ்சது கிடையாது. இது இவன் மாட்டிக்கிட்டாங்க, மாட்டல, அவ்வளோதான். இன்னும் அதை ட்ரையலை ரன் பண்ணி கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க. திருந்துவான்னு நினைக்கிறீங்க? மாட்டாங்க. அப்போ பீப்புள் ஷுட் டீச் தம் லெசன். அதாவது அந்த மாதிரி பேசுகிறவங்கள மட்டும் இல்லை, அந்த மாதிரி பேசுகிறவங்கள ஆதரிக்கிறவங்களையும் மக்கள் பாய்காட் பண்ணணும். ஆனால் விஜயை பார்த்து ஏன் இவ்வளோ கோவம் வரணும்? அப்படி என்ன பெரிய இழப்பு வருது அவங்களுக்கு விஜயால்? விஜயோட ஓட் பேங்க், விஜய் வந்து அவங்க நீங்கள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் இல்லை, ஒன்னோட பாலிட்டிஷியன், அதனால் நீங்கள் அதை சாதாரணமாக கடந்து போகிறீங்க. அவங்களுக்கு வந்து அந்த அன்சைட்டி இருக்குது. விஜய் இஸ் கட்டிங் இன் டு தர் ஓட்ஸ். அவங்க நினச்ச மாதிரி இல்லை. திமுகவுக்கு வந்து விஜய் வரதால் திமுகவுக்கு அட்வான்டேஜ், இவங்களுக்கு லாபம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஐதர் இட்ஸ் கோயிங் டு பி விஜய் ஆர் டிஎம்கேன்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை ஒரு அசிஸ்டட் கரெக்ட்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் பாலிட்டிஷியனோட வாயிலிருந்து தான் வரும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் பாலிட்டிஷியன் வாயிலிருந்து தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். கண்ட்ரோலை மீறி வருது. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு லஸ்ட் ஃபார் பவர் அண்ட் ஆன்சைட்டி ஆஃப் லூசிங் எலெக்ஷன்ஸ், இது பக்ரத்தின் வெளிப்பாடு. இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் த சைன் ஆஃப் திங்ஸ் டு கம். இது எலெக்ஷன் டைமில் இன்னும் அதிகமாகும். இந்த 2 மாதம் இருக்குது எலெக்ஷன், 3 மாதம் இருக்குது. இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் வந்து இன்னும் தே வில் எவ்ரி ஒன் வில் எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ், மற்றவங்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு இதில் இதை மீறிக்கிட்டே தான் இருப்பாங்க. கொள்கை வழி இல்லாத அரசியல் வந்துன்னா இதுதான் கேப்ரியல். when you have some policy, இது வராது, அது மேக்ஸிமம் வராது. when you are deeply entrenched in a policy matters, கொள்கை வழி ஒரு அரசியல் நடக்குதுன்னா இதற்கு வாய்ப்பு குறைவு, மிக மிக குறைவு, அல்லது சுத்தமாக இருக்காது. கொள்கையே கிடையாது, எவன் கூட வேணால் சேர்த்துக்கலாம். நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் அண்ட் யுவர் விக்டரி ஜஸ்டிஃபைஸ் எவ்ரி திங்னு போது இந்த அசிங்கெல்லாம் நடக்கும். அதில் ஈஸி டார்கெட் ஆர் விமன். அதான் நடக்குது. இப்போ இந்த சம்பவம் நடந்து 4 நாள் ஆகுது. ரெஃப்யூஸ் டு ஈல்டு. இன்றைக்கி ஏதோ வந்து அது கூட மேலேருந்து டெல்லியிலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கும், இல்லை ஆர்எஸ்எஸ் ப்ரெஷர் வந்திருக்கும். ஓட்டு போகுதுன்னு இது நான் எலெக்ஷன் டைம்னா அதெல்லாம் தெரிவிக்க மாட்டேன். ஓட்டு போகும்னு நினைக்கிறீங்களா? அதனால இதால் இது இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுக்கு போக போகிறதில்ல. ஒரு 10 ஓட்டு கூட டிஸ்டர்ப் ஆகலாம் அவங்களுக்கு எலெக்ஷன் டைமில். அதை தானே ஒரு பாலிசி. அஸ் ஃபார் அஸ் பாலிட்டிஷியன்ஸ் ஆர் கன்சர்ன்டு கேப்ரியல், அவங்களுக்கு எல்லாமே ஓட் பேங்க் தானே. இதே நான் எலெக்ஷன் டைமாக இருந்ததுன்னா அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்க மாட்டார். டெஃபினட்டாக ஒரு would not have tendered either regret or apology. செய்ய மாட்டாங்க. ஓட்டு தானே, ஓட்டு 10 ஓட்டு போகுது, இருக்கிறதே 10 ஓட்டு, அதில் ஒரு 4 ஓட்டு 5 ஓட்டு போகுதுன்னா அது எதுக்கு எடுத்துக்கணுட்டு பண்ணுறது? திஸ் இஸ் நாசியேட்டி. நான் தான் சொல்கிறேன், இதுக்கு முடிவு என்னென்னா, சொசைட்டி ஷுட் டேக் அ டிசிஷன். மீடியா எஸ்பெஷலி பாய்காட் தான்.
சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அவங்க செய்ய வேண்டிய வேலை திமுகவை எதிர்க்கணும். அதுதான் ஆக்சுவலாக அவங்களோட வேலை. திமுக தான் பவர்ல இருக்காங்க, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணும். அப்போ தான் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் கன்சாலிடேட் பண்ண முடியும். எலெக்ஷன் நெருங்க நெருங்க டார்கெட் மாறுது, விஜய் பக்கம் திரும்புறாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. பிகாஸ் விஜய் இஸ் கட்டிங் இன் டு தர் ஓட்ஸ். ரெண்டு பேர் ஓட்டும் உழுது அதிகமாக ஏடிஎம்கே ஓட்டு போகுது. அப்போ திமுக எதிர்ப்பு அதிகமாக எல்லாம் பண்ணணும். இந்த பக்கம் திரும்பினா வேறு வழி. ஏன் ஈஸி டார்கெட் அவனை தானே போட்டு அடிக்க முடியும்? நீங்கள் டிஎம்கேவை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக எதிர்க்கிறதுக்கு பிஜேபி கிட்ட என்ன ஆக்ஷன் பிளான் இருக்குது? ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் 4 கேள்வி கேட்டாலும் உன்னால் பதில் சொல்ல முடியல. அதை விட அதிக அட்டுழியத்தை நீங்கள் பண்ணின்னு இருக்கீங்க. கோர்வையாக பேசக்கூட தெரியல அவங்க லீடர்ஸுக்கு. ஒரு டிவி டிபேட்டில் அந்த ஃபாரம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இந்தியா பூரா ஜெயிச்ச பிஜேபி ஏன் தமிழ்நாட்டில் தோற்று போகுது? தெர் இஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி சீரியஸ்லி ராங். ஏடிஎம்கே இல்லைனா அவங்களால ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் உள்ளே நுழையவே முடியாது. இப்போ ஏடிஎம்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல. கிளியராக த விண்ட் இஸ் ஆன் த ரைட் அதர் சைட். டிஎம்கே இஸ் அ கிளியர் எட்ஜ் 4 கார்னர் ஃபைட்டில், எந்த சந்தேகம் வேணாம். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் கரெக்டாக சொன்னீங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இன்றைக்கி நைனாரெல்லாம் இப்படி பேச வைக்கணும். இல்லாட்டி why should you speak like that? ஸோ நீங்கள் பார்க்குறது எப்படின்னா, திமுகவை எதிர்க்கிறதுல சிக்கல் இருக்குது, தயக்கம் இருக்குது, அளவுக்கு சிக்கல் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அதனால இந்த பக்கம் திரும்புறாங்கன்னு பார்க்குறேன். ஆமாம், அந்த வெறுப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் திமுக தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. திஸ் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி 4 கார்னர் ஃபைட். இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே செலெக்ஷன். சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. எப்படி சார் அவ்வளோ கான்ஃபிடன்டாக சொல்றீங்க? வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் டெல்லிங். நான் 89 தான் நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது எவ்ரிடே ஐம் டெல்லிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ. நான் வந்து இட்ஸ் அரித்மேட்டிக்ஸ். 89ல் 13 வருஷம் பொறுத்து கலைஞர் எப்படி டிஎம்கே எப்படி ஜெயிச்சோன்னா, ஏடிஎம்கே 2ஆக உடஞ்சது, காங்கிரஸ் தனியாக நின்றுது, டிஎம்கே அவங்க ஓட்டு அவங்களுக்கு வந்துடுச்சு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பிரணாய் ராயோட இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி தியரி, IOU, any incumbent of government, if it has to be voted out now, the fundamental requirement is opposition unity. Opposition unity illa. Arey baba, even if it is 3 corner fight, DMK advantage, it is a 4 corner fight. Anti-DMK votes, anti-establishment votes, getting split into not 2 but 3. ஆனால் இப்போ கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காங்கிரஸ் மேபி வெளியே கூட போகலாம், இல்லை என்ன வேணால் பண்ணலாங்க. பட் டிஎம்கே இஸ் அ கிளியர் எட்ஜுன்னு எனக்கு தோணுது. இட்ஸ் நம்பர்ஸ் கேம். இது வந்து த மோர் கேக்ஸ், த மோர் பீசஸ் ஆன் த பிளேட், இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபின்வாங்க நேஷனல் பாலிடிக்ஸில். த சேம் ஓல்ட் ஃபார் டிஎம்கே. த மோர் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஆன் த பிளேட், இட்ஸ் அட்வான்டேஜ் ஸ்டாலின். இட்ஸ் நம்பர்ஸ். அவங்க இன்னொன்று, அவங்களோட ஏஸ் அ ரெயின்போ அலையன்ஸ் அண்ட் இட்ஸ் அ கொலிஷன். அது வந்து ஒரு தேர்ஸ் அ கோஹரன்ஸ் இன் தர் ஐடியாலஜி. ஆன்டி பிஜேபி வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது அவங்கக்கிட்ட. அண்டு அந்த சைடை வந்து அவர் ரொம்ப கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டே போகிறார் ஸ்டாலின். அண்ட் ஜென்யூன் ஃபியர் அமங் மைனாரிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. எஸ்பெஷலி அசாமில் பிஸ்வாஸோட பிஹேவியரு, நாடு பூரா மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நடக்கிற அட்டூழியங்கள். மெனி சர்ச்சஸ் வேர் பர்ன்ட். இப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி மைனாரிட்டிஸ் ஆர் அண்டர் சீஜ். தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு சொர்க்க பூமி. அவங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து செகண்டரி, உயிர் பழிச்சா போதும். ஸோ இந்த அலையன்ஸ் வந்து 3 எலெக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸு, கோஹரன்ஸ் இருக்குது இந்த அலையன்ஸுக்குள்ளே. ப்ளஸ் சம் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், அதையும் நான் ஓவர்லுக் பண்ண விரும்பல. ஸோ அவங்களோட அந்த 35+, ஐ கேன் கோ ஃபார் டு சே ஆஸ் ஆஃப் இட்ஸ் 37, 38 வரைக்கும் போகும். ரெஸ்ட் ஃபார் 60%, 62% 3-way ஸ்பிளிட். சார், இப்போ திமுகவோட அந்த பாஜக எதிர்ப்புன்னு இருக்கு இல்லையா, அந்த அரசியலை ஏறக்குறைய 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அது கொடுத்த அந்த எலக்டோரல் டிவிடெண்ட்ஸ் இருக்குல்ல, அது இப்போவும் கிடைக்குமா இந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் வழியா? கிடைக்கும். ஏன்னா அப்போசிஷன் அண்ட் ஷாம்பிள்ஸ். அப்போசிஷன் ஒரு மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு இமேஜினேட்டிவோடு இருந்திருந்தா, விஜய் ஃபேக்டர் இல்லாமல் இருந்திருந்தா அவங்களுக்கு அட்வான்டேஜ். இஃப் விஜய் ஜாயின்ஸ் வித் என்டிஏனா இட்ஸ் கேம் ஓவர் ஃபார் டிஎம்கே. சந்தேகமே வேணாம். இன்ஃபேக்ட் ஒன் கேன் சே இன் அ வே டிஎம்கேக்கு சேவிங் கிரேஸ் இஸ் விஜய். ப்ளஸ் இட்ஸ் 3 கார்னர் ஃபைட். அப்போ ரெஸ்ட் ஆஃப் டிஎம்கே ஓட்ஸ் ஆர் இட் 3-way ஸ்பிளிட். டெஃபினட்டாக அவங்க 40 கிராஸ் பண்ணிவிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. 60 இஸ் கெட்டிங் இன்டு 3-way ஸ்பிளிட்னும் போது நோபடி கேன் கிராஸ் 30. நோபடி கேன் கிராஸ் 30 or maximum 33, 34 தான். A gap of even 2 to 3% is adequate. I think DMK enjoys a gap of minimum, என்னோட அசஸ்மெண்ட் நம்ம கன்சர்வேட்டிவாக என்ன பண்ணுறோம், 5% கேப் இருக்குது. 5% is adequate to have DMK on its 118. Unless something goes somewhere very wrong in the next couple of months, அதுக்கு வாய்ப்பு குறைவு. அது எல்லாமே இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டது இருக்குது பாருங்கள். 5,000 rupees 5,000 rupeesன்றாங்க. இல்லை, 45 days 9,000 rupees போயிருக்கு.
they almost matched the Modi's Bihar gift, which was 10,000 rupees at one go. இவங்க 45 daysல பொங்கல் 3,000, January 1,000, 4,000 plus now 5,000, 9,000 rupees in 45 days is a huge amount for 1.31 crore cardholders, families. So they have a clear advantage. நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும். ஸோ நீங்கள் அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா ஸ்டேட்ஸில் வந்து டிஸ்லாட்ஜ் பண்ணுறது கவர்மெண்ட்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை. தெர் இஸ் அனதர் பாயிண்ட் நம்ம ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது அதுதான். இந்தியாவில் வந்து எலெக்ஷன்ஸ்ன்றது வந்து இன்க்ரீசிங்லி பிகமிங் அ லேக் ஆஃப் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஒன்ஸ் நீங்கள் பவருக்கு வந்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு வந்து 2 டேர்ம் என்ஷூர் பண்ணிக்க முடியும். பிகாஸ் த அட்வான்டேஜ் யூ ஆர் என்ஜாயிங் இஸ் நாட் ஃபார் தி அப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் வாட் மோடி ஹஸ் டன் இட் இன் பிஆர். அன்பிரசிடென்டட் கேப்ரியல், அன்பிரசிடென்டட். 10,000 ரூபாய் சொலையாக கொடுக்குறாங்க. 2 லட்ச ரூபாய் ஸ்கீமு, நீங்கள் பணத்தை 1,90,000 வாங்கிக்கலாம் ப்ராஜெக்ட் கொடுத்து. எந்த தொழில் பண்ண விருப்பம் இல்லைனா யூ கேன் கீப் த 10,000 rupees. ஸோ ப்ரூட்டல், பிரேசன், நேக்கட் பிரைப், ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைப். எலெக்ஷன் கமிஷன் அமைதியாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருக்குது. அண்ட் தட் ஹஸ் yielded ரிசல்ட். 71% ஆஃப் விமன் ஓட்டர்ஸ் turned out. Landslide. Out of 240 plus 240 constituencies, 200 plus landslide. Now அதை தான் எனக்கு ஸ்டாலின் இப்போ ரிப்பீட் பண்ணுறாரு. திஸ் 5,000 rupees யார் பணம் கேட்டாலும் இல்லைன்றவங்க அட் ஒன் கோ ஃபினான்ஸ் செக்ரட்டரியால் ஒரு நைட்டில் 7,000 கோடி எப்படிங்க ரிலீஸ் பண்ண முடியுது? ஃப்ரம் வேர் யூ காட் த மணி? 90 கோடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பெயில் அவுட் பேக்கேஜ் கொடுங்கன்னா 20 கோடியை கொடுத்துட்டு 70 கோடியை கொடுக்க மாட்டேன் கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி. He was ready to face contempt rather than releasing 70 crores, 70 கோடியை. At one go, the same finance secretary was able to release 7,000 crores. என்ன இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் இப்போ நம்ம ஃபினான்ஸ் பற்றி நிறைய ஸோ இது என்னென்னா, நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருந்ததுன்னா ஒரு ரூலிங் பார்ட்டி ஒன்ஸ் பவருக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு பார்ட்டி மினிமம் 2 terms அவங்களுக்கு இந்தியாவில் என்ஷூர். இது வந்து வளர்ச்சி திட்டங்களால் மட்டும் பம்மாத்து பண்ண முடியாது. த வே இன் விச் தே ஆர் சர்க்கமெண்டிங் த சிஸ்டம்ஸ். இது வாட் சார்ட் ஆஃப் என் எக்கானமி, வாட் சார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இது. நான் 1,31,000 1,31,00,000 பெண்களுக்கு வந்து நீங்கள் 1,000 ரூபாய் கொடுக்கறத 2,000 ரூபாய் ஆக்குறீங்க. நான் இப்போ அது 17,000 கோடின்றது 34,000 crores, ரஃப்லி 30,000 வைங்க கேப்ரியல். 26-31 பீரியடில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் 30,000 crores per month is 5 years, 1.5 lakh crores for the next government's requirement, basic requirement. பொருளாதாரத்தை பற்றின குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவன் அல்லது படிப்பறிவே இல்லாதவன் பத்திரிகைகளில் அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும் வச்சு பார்த்தா எவன் துட்டு கேட்டாலுமே துட்டு இல்லை. சென்னை தமிழ்நாடு அசம்பிளியோட லைவ் ப்ரொசீடிங்ஸுக்கு 5 கோடி ரூபாய் தேவைப்படுது, பணம் இல்லைன்னு சொல்ல கை விரிக்கிற கவர்மெண்ட்டு 1.5 லட்சம் கோடியை அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கேருந்து கொண்டு வரப்போகுது? 30,000 crores per month உனக்கு எங்கேருந்து வரப்போகுது? சிம்பிள். இப்போ என்னன்னா ஒரு மாதிரி ஒரு பாலிசிஸ் எல்லாமே எலெக்ஷன் சென்டடாகவே எல்லாம் மாற ஆரம்பிச்சு. எஸ், இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் 6 months எல்லா விஷயமும் நடக்குதுங்க. ஆமாம், ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. ஆமாம், டோல் வந்து டபுள் ஆகுது. ஆமாம், போராட்டக்காரர்களோட அந்த கோரிக்கைகள்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றப்படுது. புது புது விஷயங்களை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே என்னன்னா ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களோட வேலையும் இப்போ என்னன்னா திமுகவை எப்படியாவது அதிகாரத்தில் உட்கார வைக்கணும். அதுக்கு நம்ம டாக்ஸ் மணி எல்லாமே அதுக்கு தான் செலவழிக்க. எல்லாரும் எல்லா தியாகத்தையும் பண்ணணும், திமுக மறுபடியும் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. மேபி ஃபியூச்சரில் அதிமுக அது பண்ணலாம். இது வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லைங்க. இந்த கேம் ஆரம்பித்தது எடப்பாடி, 2,000 ரூபான்னு ஆரம்பித்தது எடப்பாடி. ஸ்டாலின் அதை ஓகேன்ட்டாரு. ப்ளஸ் 3 months ப்ளஸ் 2,000 rupeesன்றது கோடைக்கால நிவாரணன்றாங்க. பொங்கலுக்கு அவர் நிறைய கொடுத்தாரு. இது கோடைக்கால நிவாரணன்ற கான்செப்ட் எங்கேருந்து வருது? இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சது 2023 செப்டம்பரில். அதுக்கு பிறகு 2 சம்மர் வந்தது, 24 and 25. அப்பயும் கோடைக்காலம் வந்தது. அப்போ கொடுக்காத புது அக்கறை இப்போ ஏன் வருது? ஏன்னா 10,000 ரூபாய் எப்படி கொடுத்த? 10,000 ரூபாய் ஸ்டேட் ஸ்பான்சர் பிரைப்னா 5,000 ரூபாய் ஸ்டேட் ஸ்பான்சர் பிரைப் தான். வென் யூ ஆர் இன்வென்டிங் நியூ லாஜிக்ஸ் இல்லை. ரைட். 1,000 ரூபாய் கொடுக்குறீங்க 3 மாதத்துக்கு, ஓகேங்க, தேர் இஸ் அ லாஜிக் இன் இட். எலெக்ஷன் கமிஷன் தலையிட்டுருந்தீங்க. 2,000 ரூபாய் எங்கே வருது? எவ்வளோ கேஷுவலான எக்ஸ்கியூஸ் இது. கோடை காலத்துக்கு கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்களா இல்லை இதுக்கு மேலே கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தா கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு சீரியஸான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா பரவாயில்ல. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறோம்னு சீரியஸாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. கோடை காலத்துக்கு ஒரு 2,000 ரூபாய் போனஸ் கொடுத்தா, கோடை காலத்துக்கு 2,000 ரூபாய் வந்து அந்த 1,31,00,000 பெண்களுக்கு தானா? மற்ற 2.5 3.5 crore விமன் ஓட்டர்ஸ், அதர் 2.25 crore விமனுக்கு என்ன? ஆண்களுக்கெல்லாம் கோடை காலம் வராதா?
ஸோ அதாவது கவர்மெண்ட்ஸ் நினைச்சதுன்னா எந்த அளவுக்கு ஹூட்விங் பண்ணலாம், மக்களை ஏமாத்துறதுன்னா அரசாங்கங்கள் முடிவு பண்ணிடுச்சுன்னா எந்த அளவுக்கு பண்ணலான்றதுக்கு இது ஒரு உதாரணம். இது வந்து ஒரு இது வந்து ஒரு முன்னுதாரணம். அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்ஸ் இதை விட மேலே போவாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். புது ட்ரெண்ட் இன்னைக்கு இந்தியாவில், எஸ்பெஷலி ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், ஒன்ஸ் பவருக்கு நீ வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கல் அக்யூப்மெண்ட் இருந்தால் போதும். மினிமம் ஒரு 2 டேர்ம்ஸ் என்ஷூர்டு. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. பீகாரில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. சரி, இந்த 5000 ரூபாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான மாரல் ரைட் திமுகவோ அண்ணா திமுகவோ பிஜேபிக்கோ கிடையாது. பிகாஸ் இதை விட மோசமாக அவங்க பீகாரில் பண்ணாங்க. சார் அவங்க 2000 ரூபா கொடுக்குறேன்றாங்க சார். அவங்க எதுக்கு விமர்சிக்க போகிறாங்க? இதை இல்லை, நான் 10,000 ரூபாய் சொல்கிறேன். இதாவது ஒரு ஸ்கீம் இருந்தது. அந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு லாஜிக்கை அரைவ் பண்ணுறாரு ஸ்டாலின். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போய் அவங்க வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நிறுத்திடுவாங்க, நாங்கள் முந்திக்கிட்டோன்றாரு. தேர் இஸ் அ லாஜிக் இன் இட். ட்ரூத் இருக்கானா வேற. ப்ளஸ் 2000 rupees சம்மர் டோல்ன்றாரு, ஃபைன். ஒரு லாஜிக் இருக்குது. அங்கே என்ன லாஜிக்கு? உலகத்திலே இல்லாத லாஜிக். 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறேன் தொழில் தொடங்கிறதுக்கு, 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோ. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூட எலெக்ஷன் வந்தோடனே எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ண உனக்கு விருப்பம் இல்லைன்னா கவலை இல்லை, 10,000 ரூபாய் வச்சுக்கணும். ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைப். அதான் அதுக்காக மாதம் 1000 ரூபாய் எப்படி கொடுக்குறேன் நான்? வாட் ஒன் கோ 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் அ நியூ ட்ரெண்ட். இல்லை, தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கேப்ரியல். இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சீரியஸ் வார்னிங் 3 weeks 4 weeks பிஃபோர் வந்தது. கூகுள் பண்ணிங்கன்னா இருக்கும். இந்த ரெக்லெஸ் ஃப்ரீபீஸ் ஆஃப் எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் டோல் பை தி கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இஸ் அ சீரியஸ் த்ரெட் ஃபார் ஃபினான்ஷியல் அட்டானமி ஆஃப் மெனி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. 13 ஸ்டேட்ஸ் இன்றைக்கி இந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு. போத் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ், நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ், காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்த்து. இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ ஃபார் இந்தியன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு வந்து ரேவடி கல்ச்சர் நக்கல் பண்ண பிஜேபி மோடியை வந்து நீங்கள் அவங்களும் அள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் வச்சுக்கோ, 2000 ரூபாய் 2500 ரூபாய் வச்சுக்கோன்ட்டாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் வார்னிங் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ சீரியஸ் கிரைசிஸ் தான். பட் கவலை இல்லை. என்ன குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவனுக்கு தெரியும். எனி கவர்மெண்ட் இங்கே புதுசாக வந்தோன்னே ஸ்டாலினோ எடப்பாடியோ எப்படி இதை மீட் அவுட் பண்ண போகிறாங்க? உங்கள் தலையில் என் தலையில் தான் வரி ஏறப்போகுது இல்லையா? அப்டி நம்பர் ஆஃப் வேஸில் வரி ஏறப்போகுது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சார், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 yearsல ஏற்கனவே டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டாக்ஸ் அதிகமாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏடிஎம்கே பீரியட்ல எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகல. இங்கே பார்த்தோம்னா பயங்கரமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேட்டால் நாங்கள் கடனெல்லாம் கம்மி பண்ணிட்டோன்னு பேசிட்டு இருக்காங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனால் கடன் கம்மி தான். அப்பா மாற்றி பேசுகிறாங்கல்ல. எவன் எது கேட்டாலும் போராடுற ஊழியர்கள் அனைத்து தரப்பு மக்களும் தெருவில் இருக்காங்க. ஃபார் த பாஸ்ட் 2 months வந்து தமிழ்நாடு போராட்ட களமாக தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரிப்ளை பை த கவர்மெண்ட் என்ன பணம் இல்லை. லைவ் டெலிகாஸ்ட் அசம்பிளிக்கு 5 கோடி ரூபாய் இல்லை, கையை விரிக்கிறது. 7000 கோடி ரூபாய் ஒன் நைட்டு தூக்கி உங்களால் முடியும். எங்கே இருந்துங்க வந்தது இது? வாட் சார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்? யோசிச்சு பாருங்க. அட் ஒன் கோ த ஃபினான்ஸ் செக்ரட்டரி வாஸ் ஏபிள் டு ரிலீஸ் 7,000 crores. எல்லாரும் அந்த சீக்ரெஸை மெயின்டைன் பண்ணாங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக் நான்சென்ஸ். இது யார் விட்டு போனாங்க? எப்படிங்க இதை வந்து உங்களால் ரிலீஸ் பண்ண முடியும்? இது வாட் சார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்? அட் அ டைம் the government itself crying every day in out, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை. எதுக்கு? உழைச்ச காசை கொடுக்குறது. ரிட்டையர் ஆகிட்டு 10 வருஷம் பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியல. செக்டார்ஸில், யூனிவர்சிட்டியில், டிரான்ஸ்போர்ட்டில், ஈபியில். வேற இந்த பக்கம் தூக்கி அப்படியே அள்ளி விட முடியுதுன்னா தென் இது எப்படி? இது ஏதோ ரூபத்தில் உள்ள டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தானே வரப்போகுது. சார், இதில் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பேசும்போது பெரிய ஆபத்தான கல்ச்சர் இது, இந்த ஃப்ரீ பீஸ் இதெல்லாம் ரொம்ப மோசம்னு பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இதை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கட்சி கிடையாது இன்னைக்கு. என்டிகேவை தவிர மீதி எல்லா கட்சிகளும் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக 1000 கொடுத்தா நாங்கள் 2000 கொடுக்குறோன்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லா கட்சிகளும் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அது பயப்படுறான். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போய்டொன்னு. நீங்கள் 2 விதமான ஃப்ரீ பைஸை தானே கேட்பீங்க. நம்ம சொல்கிறோம் நூன் மீல் ஸ்கீம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது, ஸ்டாலின் இப்போ கொண்டு வந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், கலைஞர் காப்பீட்டு திட்டம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லேப்டாப்ஸ், பெண் குழந்தைகளுக்கான இலவச சைக்கிள், அதெல்லாம் யாருமே குறை சொல்லலை. கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஃபைன். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தை தவிர மற்றது எல்லாத்தையுமே எங்கள் 1000 rupeesலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அட்ரோஷியஸ் ஸ்கீமுங்க. தட் சக்ஸ் த எக்ஸ்சக்கர் ஆஃப் எவ்ரி ஸ்டேட். 13 ஸ்டேட் இன்றைக்கி அதை பண்ணுறான். நம்ம இவ்வளவு திமுக பற்றி மட்டும் சொல்லலை, சத்தியமாக திமுக பற்றி மட்டும் சொல்லலை, பவரில் இருக்கிறதால சொல்கிறோம். நாளைக்கு யார் வந்தாலும் இதான் ஆக போகுது. உங்கள் தலையில் என் தலையில் தான் விடிய போகுது. அது 1000 2000 மாற்றிருக்காரு ஸ்டாலின் இன்னைக்கு. நான் தான் சொல்கிறேன், 30,000 கோடி அதுக்கு மட்டும் வச்சோம் மாதம், ஆண்டுக்கு 5 ஆண்டுகளுக்கு 1.5 லட்சம் கோடி. குறைஞ்சபட்ச பொருளாதார அறிவோடு பேசுங்க. 26-31 பீரியடில் 5 yearsல யார் பவருக்கு வந்தாலும் 1.5 லட்சம் கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? மாதம் 30,000 கோடி எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? என்ன பண்ணுவாங்க? நிறுத்த மாட்டாங்க. முதல்ல வந்தோடனே பெனிஃபிஷியரிஸை குறைப்பாங்க. மகாராஷ்டிராவில் ஆன மாதிரி
ப்ரூன் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு கொடுப்பாங்க. வேறு எல்லா விதத்துலேயும் டேக்ஸை ஏற்றுவாங்க. சொன்னீங்களே ரெவென்யூ அதிகமாக இருக்குன்னு, உங்கள் தலையில் என் தலையிலேருந்து அது விடிய போகுது. எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், எவ்வளோ வாட்டர் டேக்ஸ், எந்த அளவுக்கு வந்து இபி பில்லு ப்ளஸ் உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் எவ்வளோ சக் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு ஒருத்தன் 30 லட்ச ரூபா சம்பாதிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா 20 லட்சம் டேக்ஸ் கட்டுற லெவலுக்கு போகணும். அப்போ இது புத்தி இல்லாமல் தானே மக்கள் இதை வாங்குது. அப்போ இது அரசியல்வாதி, இதை திரும்பவும் சொல்கிறேன், திமுக மட்டும் சொல்லலாம், பவரில் இருக்கிறதால சொல்கிறோம். இதை தான் பிஜேபி 5 ஸ்டேட்டில் பண்ணுறான், இதை தான் காங்கிரஸ் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் பண்ணுது, இதை தான் தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. பட் இது வந்து அழிவுக்கான அறிகுறி, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இந்த நீங்கள் வந்து ஒரு நைட்டில் ஃபினான்ஸ் செக்ரட்டரியால் 7,000 கோடியை ரிலீஸ் பண்ண முடியும்னா அது எதுக்கு அறிகுறி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அது பற்றின டிபேட் எங்கேயுமே இல்லை. நான் வந்தேன்னா 2,000 ரூபாய் கொடுப்பேன், நான் வந்தேன்னா இன்னும் கொடுப்பேன், ஆண்களுக்கு நான் இலவசமாக கொடுப்பேன். இலவசங்கள்னு எதையும் நம்ம கொச்சப்படுத்தலை. எழுதுகிறாங்க நீங்களாம் இலவசங்களுக்கு எதிரான மேட்டுக்குடி. கண்டிப்பாக கிடையாது. கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். ஆனால் இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது அழிவுக்கு அறிகுறி. இப்போ இதை அட்டாக் பண்ண அது ஒன்று இருக்குது. இதை அட்டாக் பண்ணியாச்சுன்னா நீங்கள்லாம் முதலாளித்துவ பார்வையிலேருந்து பேசுகிறீங்க, வீட்டில் உட்காந்து இதெல்லாம் பேசாதீங்க, அப்படி ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேசாதீங்கன்னு யார் இதெல்லாம் வந்து எந்த விதமாக இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீபீஸ் தான் நம்ம சொல்கிறோம், ஆல்வேஸ் ரிப்பீட்டடாக சொல்கிறோம்ல. மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், பெண் கல்விக்கானது, பேறுகால பெண்களுக்கான உதவிகள், பெண் குழந்தைகளுக்கான இலவச சைக்கிள், காப்பீட்டு திட்டங்கள், இது எல்லாம் வந்து வேணும், இன்னும் கூட வேணும். பட் இந்த பணம் டிரான்ஸ்ஃபர்ன்றதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். அந்த 1.5 லட்சம் கோடின்றது யாரோட பணம்? அரசு ஊழியர்களுக்கு இன்றைக்கி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது. எங்கேயுமே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக சுருக்கிட்டான், கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுங்க. ஜிஓ நம்பர் 52 ஏதோ ஒரு ஜிஓ சொல்கிறாங்க. அந்த ஜிஓ படி ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ன்ற கான்செப்டே எவாபரேட்டட் உங்களுக்கு. அதனால் இவ்வளவு பணியிடங்களை நிரப்புன்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. உங்கள்கிட்ட ஏது பணம்? வித் வெரி சிம்பிள் கொஸ்டின் கேப்ரியல். 30,000 கோடி ஆண்டுக்கு 5 ஆண்டுகளுக்கு யார் பவருக்கு வந்தாலும் 1.5 லட்சம் கோடி எங்கேருந்து வரப்போகுது? ஜஸ்ட் ஷோ அஸ் தி ரெவென்யூ சோர்ஸ். அதனால் நிறுத்த மாட்டாங்க. பல நாள்கள் எண்ணிக்கை குறைப்பாங்க, நம்ம தலையில் அது ஏறும். சிம்பிள். இப்போ பண்ணுறது என்னன்னா, மிடில் கிளாஸ் ஹெவியாக டாக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம பேசின எல்லாமே மிடில் கிளாஸ் தான் பாதிக்கப்படும். ஆமாம். அப்புறம் மிடில் கிளாஸ் அடிக்கணும், கீழே இருக்கிற 40% அந்த பணத்தை போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இவங்களும் முன்னேற முடியாது, அவங்களையும் ஒரு வறுமை நிலையே வச்சுக்கிட்டே இருக்கிறது. செயற்கையான எதிரிகளை உருவாக்கிட்டு போக வேண்டியது. அதில் அவங்க 2 பேரும் ஒன்று தான், திமுகவும் ஒன்று தான், அண்ணா திமுக ஒன்று. இது சொன்னது அத்தனையும் அண்ணா திமுகவுக்கு பொருந்தும். பவரில் இருக்கிறதால திமுகவை கேட்குறோம் நம்ம. நத்திங் மோர் நத்திங் லெஸ். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான போயிட்டு. ரொம்ப நன்றி. நன்றி.